धर्मादिपीठं तदुपरि कमलं सामरग्राहिणीश्च विष्णुं देवी विभूषायुधगणमुरगं पादुके वैनदेयं சேனேசன் துவாரபாலான் குமுதமுககணான் விஷ்ணுபக்தான் பிரபத்யே. இது ஆகமத்தில் முக்கியமான ஸ்லோகம். இது நம்ம திருவாராதனம் பண்ணுறதுக்கு முதல்ல தொடக்கமே இந்த ஸ்லோகம்தான். அது திருமாளிகையிலையும் இதுதான் சொல்லுவோம், கோவில்லையும் இதுதான் சொல்லுவோம். உள்ளே போகிறச்சே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே நுழையும் பொழுதே எம்பெருமான தியானம் பண்ணிகிட்டே உள்ளே போனோம். கூர்மாதீன் திவ்யலோகம், இந்த கூர்மம் ஆதி கூர்மம் இந்த பூமியை தாங்கின்னு இருக்கு. அந்த பூமியை தாங்குகிற ஆதி கூர்மம், அந்த கூர்மம் தாங்கி இருக்கிற திவ்யமான இந்த லோகம். இந்த திவ்யமான லோகத்துக்கு மேலே பரமபதம் இல்லையா? கீழே ஆதாரமாக இருக்கிறது கூர்மம், அதுக்கு மேலே கஜங்கள் அஷ்டநாகங்கள் இன்னும் நிறைய பரிவாரங்கள்லாம் சொல்கிறோம். அதுக்கு மேலே பூமி, பூமிக்கு மேலே சப்த லோகங்கள் மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பரமபதம். அந்த பரமபதத்தில் எம்பெருமான் எப்படி இருக்கான்னா திவ்ய மணிமய மண்டபத்தில் இருக்கானா. ததனு மணி மண்டபம் தஸ்மின் தர்மாதி பீடம், தர்மாதி தேவதைகளை பீடமாக கொண்டு ததுபரி கமலம், அதுக்கு மேலே ஒரு பெரிய 1000 இதழ் கொண்ட அவ்யக்தமான யாராலையுமே செய்யப்படாத ஒரு தாமரை. அந்த தாமரை மேலே எம்பெருமான் அந்த போக பர்யங்கம் சொல்கிற ஆதிசேடன் மேலே எம்பெருமான் வீற்றிருக்கான்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. சாமரகிராகிணிச்ச, சுத்தி சாமரங்கள் போடுற கன்னிகைலாம் இருக்காளாம். அவளாம் எப்போ பார்த்தாலும் சாமரம் போட்டுன்னு பெருமாளுக்கு வியர்க்காமல் விசிறி வீசிண்டே இருக்காளாம். தேவி விபூஷான்னர், ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி, இந்த 3 தேவிகளும் சுற்றி கைங்கரியம் பண்ண எம்பெருமான் அந்த பரமபதத்தில் வீத்திருந்து கைங்கரியம் பண்ணுறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. அந்த பரமபதத்தில் வேறு யாரெல்லாம் இருக்கான்னா, குமுத முககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்தியன், குமுதன் குமுதாட்சன் வாமனன் புண்டரீகன் சங்ககர்ணன் சர்வநேத்திரன் சுமுகன் சுப்ரதிஷ்டன், இப்படியெல்லாம் நிறைய பரிவாரங்கள் பெருமாளுக்கு பாதுகாவலாக அப்படி சுற்றி இருப்பாளாம். இவாளோட விஸ்வக்சேனர், கருடன், அனந்தன், இப்படி சமஸ்த பரிவாரத்தோடு இருக்கிற எம்பெருமான நான் தியானம் பண்ணுறேன்னு இந்த ஸ்லோகம். இது ஏன் சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டாக்கா, எம்பெருமான இடத்துல போகிற வழி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, முதல்ல உள்ள நுழையிறச்ச இந்த துவாரபாலகால தான் பிரார்த்தனை பண்ணணும்னு ஆகமம். வாசல் காப்பானத்தான் நாம் பிரார்த்தனை பண்ணணும். முதல்ல கடகடான பெருமாள்கிட்ட உள்ள பெயரப்படாது. முதல்ல வந்த உடனே வாயில் காப்பானாக இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகால் 2 பேர்கிட்ட அனுமதி கேட்டு தான் உள்ளே வரணும். உள்ளே வந்து துவஜஸ்தம்பத்தடியில் சேவிக்கணும், பரிவாரங்கள் எல்லாம் சேவிக்கணும், பிராட்டியை சேவிக்கணும், அப்புறம் தான் எம்பெருமான இடத்துல போகணும். இதுதான் கிரமம். இந்த கிரமத்தை தான் நாச்சியார் இன்னையிலேருந்து சொல்ல போகிறான். நேற்று எல்லாத்தையும் எழுப்பிண்டு நந்தன் திருமாளிக்கு வரா. வந்தாக்க 2 வாசல் காப்பான் நின்றுட்டுருக்கான். நிறுத்தி விட்டா இவாளை. நிறுத்தின உடனே அந்த கதவும் சாத்தி இருக்கு. பெரிய கோட்டை வாசல். அந்த கோட்டை வாசல் அதுக்கு உள்ளே திருமாளிகை இருக்கு. அதனால் அவளை பிரார்த்திக்கிறா நாச்சியார். நாயகனாயினின் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவன் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீனை நிலைக்கதவும் நீக்கு ஏலோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ன நந்தகோபன் அப்படின்னா, நாயகன்னா தலைவன். இந்த நந்தகோபர்களுக்கெல்லாம், இந்த கோப சிறுவர்களுக்கெல்லாம், அந்த கோபி குடிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நாயகன். எப்பயுமே நாயகன்னா எம்பெருமானத்தான் சொல்கிற வழக்கம். வேறு யாருக்கும் நாயகன்கிற பட்டமே கிடையாது. அவன் நாயகன், நாமெல்லாம் நாயகிகள். அவன் தலைவன், நாமெல்லாம் தலைவிகள். அவன் பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா. அவன் ஒருத்தந்தான். ஏகஹான்னு வேதம் சொல்கிறது. ஒருவனே ஒருவன் தான் பரமபுருஷன். மித்தவாளுக்கு புருஷத்துவம் கிடையாது. மித்தவாள்லாம் ஸ்திரீகள் தான், பெண்கள் தான் மித்தவாள்லாம். அப்போ நந்தகோபனை போய் நாயகனான்னு ஏன் சொன்னான் அப்படின்னா, நாயகனை பெற்ற நாயகன். ஏன்னா கண்ணனை பெற்றுட்டானே இவன் இல்லையா? கண்ணனோட தகப்பனாஸ்தானம் யாருக்கு கிடைச்சது? பெற்றவர் எங்கேயோ ஜெயிலில் இருக்கார். ஆனால் இவருக்கு தானே கிடைச்சது. அந்த வைபவங்கள் பூரா இவருக்கு தானே கிடைச்சது. அதனால் நாயகனை பெற்ற நாயகனே அப்படின்னா, நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னா, பேர்பட்ட நந்தகோபர் அவருடைய கோயிலை காப்பாற்றின்னு இருக்கான். கோவில்லாம் என்ன? திருமாளிகை. கண்ணன் இருக்கிறதுனால அது கோவில் ஆயிடுச்சு. கோன்னா தலைவன். இந்த ஜெகத்துக்கு தலைவன் எம்பெருமான். அவனுடைய அதான் கோவில்ங்கிறோம். எம்பெருமான் இருக்கிறது திருக்கோவில் அப்படிங்க.
எம்பெருமானுடைய எந்த வஸ்துவும் திரு சேர்த்து தான் சொல்கிற வழக்கம். ஸ்ரீ இல்லாதைக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால் வெறும் வைஷ்ணவன் கூட சொல்கிறதில்ல, ஸ்ரீ வைஷ்ணவன் தான் சொல்லணும். ஸ்ரீயோட சம்பந்தம் இல்லைன்னா பெருமாளுக்கே மதிப்பு இல்லைன்னு இருக்குது சம்பிரதாயம். அதனால் அந்த கோயில் காப்பான் கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பான் 2 பேர் இருக்கா. முதல்ல இந்த கோயில் காப்பானை எழுப்புறான். பெரிய கோட்டைக்கதவு இருக்க, அந்த கோட்டைக்கதவில் வந்து நின்று பிரார்த்தனை பண்ணுறா. நீங்கள்லாம் யார் அப்படின்னா, நாங்கள்லாம் ஆயர் சிறுமிகள் கண்ணனை சேவிக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்ன உடனே அவனை உடனே திறந்து விட்டுட்டான். சரி போங்க. முதல் கதவு திறந்தாச்சு, உள்ளே வேகமாக போயிட்டா. உடனே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே அப்படின்னா, முதல்ல இருந்த துவாரபாலகன் ஈஸியாக விட்டுட்டான் உள்ள இவளை பார்த்த உடனே. 2வது துவாரபாலகால் விடலை, நிறுத்தி வைக்கிறான். நிறுத்தி வச்சுட்டு நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டா. நாங்கள்லாம் எம்பெருமானை சேவிக்க வந்திருக்கோம் அப்படின்னா. அக்காலத்தில் வந்திருக்கேலே அப்படின்னார். ஏன்னா விடிய காத்தால பொழுது, இன்னும் கண்ணன் எந்திருக்கவே இல்லை, தூங்கின்னு இருக்கான். அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு, அப்படி என்ன தலை போகிற காரியம் அப்படின்னா. இல்லை நாங்கள்லாம் கண்ணனை சேவிக்கணும் அப்படின்னா. இல்லை அதெல்லாம் சேவிக்க முடியாது, விடியட்டும் அப்புறம் சேவிக்கலாம் அப்படின்னா. இல்லை நென்னலே அரைபரமாயன் மணிவண்ணன் நென்னலையே வாங்கி இருந்தார். நீ மணிக்கதவை திறந்து அருள வேணும் அப்படின்னா, திறக்க மாட்டேன் அப்படின்னா. அப்போ நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டான். நாங்கள்லாம் ஆயர் சிறுமிகள் அப்படின்னா. நாங்கள்லாம் ஆயர்கள் ஆய்ச்சிகள் அப்படின்னா. இல்லை இல்லை கண்ட நேரத்தில் வர்ற வாழையெல்லாம் உள்ளே விடுறதா இல்லை. ஏன் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் அசுரால் முளைக்கிறாளே, புல் பூண்டு கூட அசுராவேசத்தோடு முளைக்கிறது கண்ணனை முடிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் துவாரபாலகர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதனால் அக்காலத்தில் வந்தாலும் திறக்க மாட்டோம் அப்படின்னா. நாங்கள்லாம் ஆய்ச்சிகள்ப்பா அப்படின்னா. ஆய்ச்சியாக இருந்தால் என்ன, அப்படி தான் ஒருத்தி வந்தாலே ஆய்ச்சின்னு சொல்லி தானே வந்தா. பூதனை வந்து அப்படி தான் வந்தா, இடைப்பெண் மாதிரி தான் வந்தா, சர்வாங்க சுந்தரியாக வந்தா. நம்புறதுக்கு இல்லை. நாங்கள்லாம் பெண்கள் அப்படின்னா, பெண்களையும் நம்புறதா இல்லை. ஏன்னா பெண் ரூபம் முதல்ல வந்தவளே பூதனை தான். பெண் ரூபத்தில் தான் ஆபத்தே முதல்ல வந்தது. அப்புறம் தான் சகடன்லாம் வரான். நான் நம்புறதுக்கு இல்லை, நாங்கள்லாம் ஆயர்கள்லாம் நம்புறதுக்கு இல்லை அப்படின்ட்டார். நாங்கள்லாம் ஆயர் சிறுமிகள் அப்படின்னா. நாங்கள்லாம் ஆயர் பெண்கள் இல்லைப்பா, ஆயர் சிறுமியரோம் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, நம்ப முடியாது அப்படின்னா. உடனே சொன்னார், அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். எங்களுக்கு கண்ணன் ஒரு வாக்கு கொடுத்தான். நென்னலே நேற்றே சொன்னான், நீங்கள்லாம் காத்தால வாங்கோ, வந்தாக்க உங்களுக்கு நான் பறைங்கிறதான அனுகிரகத்தை கொடுக்குறேன், அதனால் பறைங்கிறதான வாத்தியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அதனால் வந்திருக்கோம் அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், அதெல்லாம் நம்ப முடியாது, பிரயோஜனாந்தரமாக வந்தால் தான் கிடைக்குமே விட பிரயோஜனமாக வந்தால் தரிசனம் கிடைக்காது அப்படின்னார். உடனே சொன்னார், தூயோமாய் வந்தோம், நாங்கள்லாம் ஏதோ பறைன்னு ஒரு வாத்தியம் கொடுக்குறேங்கிறதுக்காக வரலை, அது கண்ணன் சொன்ன வார்த்தை. நாங்கள் ஏன் வந்தோம் அப்படின்னா, தூயோமாய் வந்தோம், சுத்த ஹிருதயத்தோடு வந்திருக்கோம், பாடுறதுக்காகவே வந்தோம். தூயோமாய் வந்தோம், துயிலலை பாடுவான். நாங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கோம், கண்ணனை எழுப்புறதே பிரயோஜனம், கண்ணனை எழுப்பி அவன் இடத்துல பேசணும், இதுதான் எங்களுக்கு வேண்டியது. நாங்கள் பிரயோஜனத்தை எதிர்பார்த்து வரலை அப்படின்னா. தூயோமாய் வந்தோம், துயிலலை பாடுவான் அப்படின்னா. உடனே இவன் கொஞ்சம் யோஜனை பண்ணா, வாயால் முன்னம் மாத்தாதே, நாங்கள் இப்போ தான் கண்ணனை சேவிக்க வந்திருக்கோம், நீ எப்பேற்பட்டவன், கைங்கரிய ஸ்ரீமான், கண்ணனையே காப்பாற்றுற நீ, அதனால் நீ வந்து உன் வாயினால் ஆகாதுன்னு சொல்லாத. ஏன்னா நீ ஆச்சாரியனோட ஸ்தானம், நீ ஆகாதுன்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. எங்களுக்கு நீ கிருபை பண்ண, வாயால் முன்னம் மாற்ற, உன் வாயினால் மாற்றி சொல்லாதே, கண்ணனை சேவிக்க முடியாதுன்னு தடுக்காதே, நீர் தான் கிருபை, அம்மா பச்சையிடுகிறாள் ஆண்டாள் அப்படிங்கிற. இந்த நைஸ் பண்ணுவோம் இல்லையா, குழந்தைகளாம் ஏதாவது காரியம் சொன்னால், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வேணும் அப்படின்னா, ஆனால் போமா உனக்கு வேலை இல்லை அப்படின்னா, கொஞ்சம் போயிட்டு வாம்மா என் கண் இல்லை அப்படின்னா உடனே அது ஓடும். அதான் அந்த வாசல் காப்பான அம்மானு கூப்பிட்றான். ஏன்னா பச்சையிடுகிறாள் அப்படிங்கிறா, கொஞ்சம் நைஸ் பண்ணுறா, பண்ணி அவளுடைய கிருப்பையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீக்கு அப்படின்னா. நேய நிலை கதவம் நீக்கு அப்படின்னாக்கா, அது என்ன கதவுக்கு என்ன நேயம் உண்டா, பாசம் உண்டா? அது அச்சேதனம் தானே, மரம் தானே, மரத்துக்கு போய் பாசம் உண்டான்னா இங்கே உண்டா? கண்ணன் இடத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை வஸ்துவும் கண்ணன்ட்டு அப்படி பிரியமாக இருக்குவான். அதனால் கண்ணனுடைய விரோதிகள் வந்தால் இந்த கதவை யாராலும் திறக்க முடியாது. கண்ணனுக்கு வேண்டியவா வந்தால் கதவு தானாக திறக்கும், இவ திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு அசையாத பொருள் அனைத்தும் கண்ணனுக்கு வசப்பட்டிருக்கு. அதனால் நேய நிலை கதவம் நீக்கி
அப்படின்னு இவனை பிரார்த்திக்கிறா. இந்த துவாரபாலகால் கதவை திறந்து விடுறா. போய் கண்ணனை சேவிக்கிறதாக அமைஞ்சிருக்கு. இந்த பாசுரத்தில் ஆச்சாரியாலை குறித்து நாச்சியார் சொல்கிறான். எப்பயுமே பக்தாளுக்கு பிரபன்னனுக்கு முதல் தெய்வம் ஆச்சாரியன்தான். ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னா எம்பெருமான் கட்டாட்சம் கிடையாது. ஏன்னா அவன்தான் இந்த அழுக்கெல்லாம் போக்கி பஞ்சசம்ஸ்காராதிகள் பண்ணி முதல்ல தப்த சம்ஸ்காரம் பண்ணுறான். இந்த உடம்புல இருக்கிற வெளி அழுக்கு இருக்கு இல்லையா, அதை சங்கச்சக்கர முத்திரையினால் சுத்தி பண்ணுறார். முதல்ல தாபஹா அப்படின்னு அதுக்கு தப்த சம்ஸ்காரம். சுடுறது, தப்தம்னா சுடுவது. எப்படி பானை பச்சை பானை ஆகாதோ, வெறும் பானையை பண்ணி ஜலம் போக்க முடியுமோ, அது கரைஞ்சி ஓடி போயிடும். அதை ஸ்புடம் பண்ணணும். அக்னியில் போட்டு ஸ்புடம் பண்ணால் அதை யூஸ் பண்ணலாம். அதில் தளிகை பண்ணலாம், ஜலம் வச்சுக்கலாம், எதுக்கும் அது பிரயோஜனப்படும். அதே மாதிரி இந்த வெறும் சரீரம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை ஸ்புடம் பண்ணணும் இல்லையோ, அதை ஸ்புடம் பண்ணாதான் இந்த சரீரம் எம்பெருமானுக்கு உகக்கும். அதுக்கு தான் இந்த தப்தம்னு பஞ்சசம்ஸ்காரத்தில் முதல் சம்ஸ்காரம் தப்த சம்ஸ்காரம், தாபஹா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணணும் இல்லையா, வெளியில் சுத்தி பண்ணியாச்சு, அலங்காரம் பண்ணணும் இல்லையா. வெறும் முழுக்குன்றதான் நன்னாவாக இருக்கும். நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நெத்திக்கு இல்லாமல் வந்தாக்க என்னமோ வாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நெத்திக்கு பொட்டு வச்சுருந்தா பார்க்க லட்சுமிகரமாக இருக்கும் இல்லையா. அந்த திலகத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அதனால் சொல்கிறார் புண்ட்ரஹா. புண்ட்ரம்னா நாமம், திருமணிட்டுக்கிறது. அப்போது சரீரத்தை சுத்தி பண்ணுறார். சரீர அலங்காரம் என்ன, நகை போட்டாதான் அலங்காரம் கிடையாது. நகையெல்லாம் ரெண்டாம் பட்சம். அது இந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவன் திருவாபரணங்கள்லாம் போட்டுக்கக்கூடாதுன்னே இருக்குது. அவன் துளசி மாலை தாமரமணி மாலை தான் போட்டுக்கணும். எம்பெருமான் உகப்புக்காக வேணால் ஸ்திரீகள் வேணால் காதில் மூக்கில் சாஸ்திரம் சொல்லிருக்கு, திருமாங்கல்யம் மெட்டி இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸ்திரீகள். புருஷால் எதுவும் போட்டுக்கூடாது, நகை போட்டுக்கூடாதுன்னே இருக்குது. ஏன்னா இந்த அலங்காரத்தை விட்டுட்டு அந்த அலங்காரத்தை பண்ணிட்டு அதில் என்ன இருக்குது, ஆபத்து வேறு. அது திருவண்டன் போனால் தைரியமாக ராத்திரி 2 மணிக்கு கூட எங்கே வேணால் போகலாம் இல்லையா. ஆபரணங்கள்லாம் போட்டால் பயமாக இருக்கும், மூடி ஈடி என்னத்தையோ பண்ணிட்டு இப்படியே வேறு போனோம், கூட ஒரு துணைக்கு வேறு ஆள் வேறு வேண்டிருக்கு. அதனால் அலங்காரம்னா என்ன அப்படின்னா திருவன் தான் அலங்காரம். இந்த தோளுக்கு சங்க சக்கரம், நெத்தியில் திருவன், தாபமா புண்ட்ரஹா நாம அப்படின்னா. அப்போ அலங்காரம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஒரு திருநாமம் சூட்டணுமோ இல்லையா. அதான் தாசிய நாமம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். கோவிந்தராஜன்னா கோவிந்தராஜ ராமானுஜதாசன், தாமோதர ராமானுஜதாசன், கிருஷ்ண ராமானுஜதாசன், இப்படி ஒரு தாசிய நாமம். லக்ஷ்மி ராமானுஜதாசிய தாசியை இப்படின்னு இப்படிலாம் பேர். அந்த நாம சம்ஸ்காரம் அதான் நாம சூட்டுறார் நமக்கு. ஏன்னா திவ்ய சரீரமாச்சே, அந்த சரீரம் போயிடுது. அதான் பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே அப்படிங்கிறார் இல்லையா. பண்டை குலம் என்னன்னா முதல்ல ஒரு குலம் இருந்தது. நம்ம பிறந்தோம், ஏதோ ஒரு கர்ம அவசத்தினால எங்கேயோ போய் பிறந்துட்டோம், ஏதோ ஒரு பிறவி. அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம், அவன் இவன் ஒரு பேர். கடைசியில் என்னாச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்ட்டார். விட்டுட்டு ஒரே ஒரு குலம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ குலம், தொண்டர் குலம் அப்படின்ட்டார். பண்டை குலத்தை தவிர்த்துரு. அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து கிளைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டக்குலத்தில் உள்ளீர் வந்து அடி தொழுது 1000 நாமம் சொல்லி என்ன பண்ணணும், எம்பெருமானுக்கு தொண்டனாக ஆகணும், ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆகணும். ஆகி நான் சமாச்சரணம் பண்ணிட்டேன்னு சும்மா இருக்கக்கூடாது, கைங்கரியம் பண்ணணும். தொண்டக்குலத்தில் உள்ளீர் வந்து அடி தொழ வேணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். 1000 நாமம் சொல்லி எம்பெருமானுடைய நாமாவை பாடணும், சஹஸ்ரநாம பாராயணம், நாமங்களை பாடணும், பஜனை பண்ணணும். பண்டை குலத்தை தவிர்ந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், திருப்பி அங்கே போயிடக்கூடாது. நான் முன்னாடியே அங்கே இருந்தேன்னு அந்த வாசனையோடு போய் அங்கே போய் சேரக்கூடாது. அதெல்லாம் தள்ளிவிடு அப்படிங்கிறார். பண்டை குலத்தை தவிர்ந்து நான் இனிமேல் என்னென்னமோலாம் சொல்லிட்டு அலைஞ்சேனே அதெல்லாம் விட்டுட்டு நான் தாசன், எம்பெருமானுடைய தாசன், ராமானுஜ தாசன் அப்படிங்கிற பெருமையோடு இருக்கணும். நான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிறதோ பெருமையோடு இருக்கணும், அடியவன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெருமைக்கு காரணம் ஆச்சாரியன் தான் இல்லையா. அவர் பண்ணுற அந்த தாப சம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம் நாமம் விட்டு விடுறார், நாமம் தாசிய நாமம்னு பெயர் சூட்டுறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் வெளியில் அலங்காரம் இல்லையா. உள்ளுக்குள்ளே அலங்காரம் வேணுமே, உள்ளே சுத்தம் பண்ணணும் இல்லையா. உள்ளே என்ன விநாயகர் விட்டால் சுத்தம் பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது லிக்விட் இருக்கா? கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய லிக்விட் என்னென்னா, பெரிய மருந்து என்னென்னா அதான் திருமந்திரம். திருமந்திரம் தான் உள்ளுக்குள்ளே சுத்தி பண்ண, அந்தரத்தை சுத்தி பண்ணுறது திருமந்திரம். அதான் காதில் நமக்கு ஓதுறார். காதில் அந்த திருமந்திரம் கேட்டாச்சுன்னா வெளியில் எப்படி இந்த தாபத்தினால சுத்தாச்சோ
திருமந்திரம் உள்ளே எப்போ கேட்குறதோ உள்ளே அப்படி சுத்தமாயிடுது. ஹிருதயம் உள்பட சரீரம் உள்பட உள்ளே எல்லாம் சுத்தி ஆகிடுறது. ஞானம் பிரகாசிக்கிறது. ஞானம் பிரகாசித்தா என்னாகும்? கைங்கரியத்தில் புத்தி போகும். அதுதான் யாகம்ங்கிறது. யாகம்னா பூஜை, கைங்கரியம், அடியவர்களுக்கு பண்ணுற தொண்டு, எம்பெருமானுக்கு பண்ணுற தொண்டு, ஆற்றுல பண்ணுற திருவாராதனம், கோயிலில் திருவாராதனம் நடந்தால் அதுக்கு சக்கியம் பண்ணுறதும் அதை சேவிக்கிறதும், இதுவே 4 பேருக்கு கைங்கரியம், அடியார்களுக்கு அன்னமிடுவதும் சத்தியாராதனம் பண்ணுறது, இதெல்லாம் யாகம்னு பேர். பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், தேவ யஜ்யம், 3 யஜ்யம் சொல்கிறது. பூத யஜ்யம் அப்படின்னாக்கா பசுபக்ஷிகள், பறவைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பூத யஜ்யம். இந்த இயற்கையை காப்பாற்றுறது, அழிக்கப்படாது இயற்கையை, அதுக்கெல்லாம் பூதம்னு பேர். மரங்களெல்லாம் வெட்டப்படாது, சம்ரக்ஷணம் பண்ணணும். அவசியம் இருந்தாலொழிய அது வெட்டக்கூடாது. அதனால் ஆபத்து வருதுன்னா வெட்டலாமே ஒழிய சும்மா இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டின்னு இருக்கக்கூடாது. அப்படி ஒன்னொன்னையும் நம்ம யோசிக்கணும். இது வந்து உபமானத்துக்காக ஒரு இது சொல்கிறேன். பூதம்னா எல்லாத்தையும் சம்ரக்ஷணம் பண்ணணும், அது ஒரு யஜ்யம். அப்புறம் மனுஷ யஜ்யம், நம்ம சேர்ந்த மனுஷர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும். அதுக்கு மேலே தேவ யஜ்யம், எம்பெருமான பூஜிக்கும். இது 3 யஜ்யம் கடமை நமக்கு. அதைத்தான் சொல்கிறக்கா யாகம் அப்படிங்கிறா. அந்த எம்பெருமானை ஆராதிச்சாக்க இத்தனையும் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா. எம்பெருமானை ஆராதிச்சா நமக்கு இவ்வளவும் கிடைக்கிறது. அதனால் தாபகா புன்றகா நாம மந்திரஹா யாகஸ்ச பஞ்சமோ பஞ்சசம்ஸ்காரா அப்படின்ட்டா. இந்த 5 சம்ஸ்காரம் கிடைச்சா யாருனால கிடைக்கிறது? ஆச்சாரியனால தான் கிடைக்கிறது. அப்போது நாம் முதல்ல எம்பெருமானுக்கு முன்னே என்ன, யாரை பிரபத்தி, யாரை சேவிக்கணும்? எம்பெருமானை காமிச்சு. அதனால தான் முதல்ல நம்ம திருமணம் இட்டுண்ட உடனே என்ன ஆரம்பிக்கிறோம்? கோஷ்டியில் என்ன ஆரம்பிக்கிறோம்? ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் இதேந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிமணி. அந்த மணவாள மாமுனிகளை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். மணவாள மாமுனிகள் யார்? ராமானுஜருடைய இன்னொரு அவதாரம், கடைசியாக இருந்த ஆச்சாரியன். ஒரு 400 வருஷத்துக்கு 600 வருஷத்துக்கு முன்னே. அவருக்கப்புறம் பெரிய ஆச்சாரிய பரம்பரை வருதே ஒழிய அந்த மாதிரி அவதார புருஷால் அவதரிக்கலை. அங்கங்கே சின்ன சின்ன ஊர்களில் அவதரித்தா. ஆனால் இந்த வரிசை கிரமத்தில் அந்தளவு பொலிவாக எழுந்தருளி இருக்கலை. அவாவா மகத்துவம் நிறைஞ்சவா இன்றைக்கும் வந்துன்னு இருக்கா. அதனால தான் சம்பிரதாயம் தழைச்சி இருக்கிறது. அப்போ மணவாள மாமணிகளே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கடைசி ஆச்சாரியன். அதுக்கப்புறம் உள்ள சிஷ்ய பரம்பரை வந்துட்டே இருக்கு. அதனால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினாக்கா மேலே இருக்கிற ராமானுஜர் வரைக்கும் போய் அங்கேருந்து பெருமாள் வரைக்கும் அந்த இது போய்டும். லக்ஷ்மிநாத சமாரம்பம் அங்கேருந்து ஆரம்பித்து அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தா இப்போ இருக்கிற ஆச்சாரியன் வரைக்கும் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரையை தியானம் பண்ணுறேன்னு சொல்கிற முடியும். அதனால் குரு வந்தனம் பண்ணாதிக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. அந்த காரியம் சஃலமாகாது, எம்பெருமானுக்கு உகக்காது. அப்போ குரு யார் கேள்வி வரும். கண்டவாளையெல்லாம் குருன்னு சொல்லிடலாமா? அதுதான் மாமணிகள் இது சொல்கிறார், நல்ல குருவை அடைந்த கால் அப்படின்னார். நல்ல குருன்னு ஏன் பதம்? குருவை அடைந்த கால் போடலாமே பதம். ஞானம் அனுஷ்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னா. நன்னாகவே உடையனான ஞானம் அனுஷ்டானம் இருக்கிற குரு ஆசிரியன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நன்றாகங்கிற ஒரு பதம் போடுறாருங்க. ஏன் அப்படின்னா ஏமாந்துராதீங்கோ அப்படிங்கிற. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோமே இல்லையா, நானே கடவுளுங்கிறான் சில பேர் இல்லையா. அதெல்லாம் சொல்கிறதுக்கே நமக்கு நாக்கூசுறது. எம்பெருமானுடைய வைபவம் என்ன, மனுஷனுடைய வைபவம் என்ன? அவன் அப்படி கையை காமிக்கணுமே இல்லையா, இப்படி கையை காமிச்சா என்ன ஆகும்? தொலைஞ்சான், அவனும் தொலைஞ்சான், நம்மளும் தொலைஞ்சோம். பின்னாடி போகக்கூடாது. என்னைக்கு நான் கடவுளுங்கிறானோ அவனை நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது, பார்க்கவே கூடாது, கேட்கவும் கூடாது. அவள் சொல்கிறத எம்பெருமானை பற்றி சொல்கிறவன் சொன்னால் அவன் ஏதோ தப்பாக சொன்னால் கூட எம்பெருமானை சொல்கிறான்னு கேட்கலாம், கண்ணனை சொல்கிறான்னு கேட்கலாம். ஆனால் நான் தான் கண்ணன், நான் தான் ராமன், நான் தான் அவன், நான் தான் இவன்னா அவனை உள்ளே விடவே கூடாது, நம்ம உள்ளே போகவும் கூடாது. அதனால தான் சொல்ல நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னா. ஞானம் இருந்தால் போகாது, அறிவு இருந்தால் போருமா? வெறும் அனுஷ்டானம் இருந்தால் போருமா அப்படின்னா போகாது. நான் ஆச்சாரமாக இருக்கேன், எனக்கு எல்லாம் 4000மும் தெரியும், அத்தனை வியாக்கியானமும் தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணா பின்னான்னு இருந்தாருன்னா பிரயோஜனம் இல்லையே இல்லையா. 4000த்துக்கும் தப்பான அர்த்தம் சொன்னால் என்ன ஆகும்? ஏன்னா புத்தி நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்துன்னா நல்லதை கூட கெட்டதாக சொல்கிறதுக்கு இந்த புத்தி வேலை செய்யும் இல்லையா. பதத்தை அப்படி லேசாக அப்படி பிரிச்சுட்டோம்னா இந்த பாசுரம் சொல்லும், நேய நிலைக்கதவும் நீ கேள் ஏலோர் எம்பாய், நீக்கு ஏலோர் எம்பாவாய் பிரிக்கணுங்க. நீ கேளோர் எம்பாவாய் சேர்ந்து வருது இல்லையா இல்லையா. சேர்ந்து சொல்லும்போது நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் ஒரே பதத்தை நேய நிலைக்கதவும் நீக்கு
ஏலோர் எம்பாவாய் பிரிக்கணும். அதுதான் உண்மையான பதம். நிலைக்கிறவத்தை திறம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எம்பாவாயின்னு பதுமையை சொல்கிறதா இருக்குது. அதை நீ கேள், எம்பாவாயின்னா என்ன ஆகும்? நீ கேள் திறக்காதே பாவையே அப்படின்னு அர்த்தம் ஆகிடுமோ இல்லையா? அப்போ புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தா இந்த சாமானிய அர்த்தமே மாறுதே. இப்போ வேதாந்தங்கள்லாம் என்ன ஆகும்? இது நமக்கு தமிழ் நமக்கு தெரிகிறது, வேதத்தில் புரியாது. ஆனால் நான் கடம்படம்னு உருட்டின்னு சம்ஸ்கிருதத்தை அப்படி பிரித்தான்னா அர்த்தம் அனர்த்தம் ஆகிடும். அப்போ இதுதான்டா உண்மைன்னா பலகீனமாக இருக்கிறவா நம்பித்தான் ஆவா இல்லையா? அதனால்தான் சொல்கிறார், நன்னாகவே நன்னா எம்பெருமான புரிஞ்சுண்ட சம்பிரதாயத்தை புரிஞ்சுண்டு எம்பெருமான அனுபவிக்கிற அவர் ஆச்சாரிய நிஷ்டை, அவருடைய ஆச்சாரிய நிஷ்டை இவர் நிஷ்டை இருக்கணும். இந்த ஆச்சாரியனுக்கு தானே பரமாச்சாரியன்னு சொல்லிட்டு அலையிறவங்க கூட போகக்கூடாது. எனக்கு மேலே என்ன ஆச்சாரியன்னு சொல்லி கொடுத்தார். அதான் திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லின்னு இருக்கார். அப்போது ராமானுஜருக்கு சில அர்த்தங்கள்லாம் ஸ்புரிக்கிறது. அதை ஸ்புரித்த உடனே அவர் சொல்கிறார், அரையர் சொல்கிற அர்த்தத்துக்கும் ராமானுஜர் சொல்கிற அர்த்தத்துக்கும் சில கொஞ்சம் அப்படி வித்தியாசம். அரையர் சாதாரணமாக சொல்லின்னு இருக்கார், இவர் ரசபாவத்தோடு சொல்கிறார். தேனே கண்ணலே அமுதே பாலே அப்படின்னு இருந்தாக்கா தேன் போலும், கண்ணல்லாம் இனிப்பு போலும், பால் போலும், இப்படி பிரித்து அரையர் சொல்கிறார். எம்பெருமானுடைய அனுபவம் எப்படி இருக்குது? ஆழ்வார் சொல்கிறார், தேனே கண்ணலே பாலே அமுதே அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது எம்பெருமானுடைய நாமம் எப்படி இருக்கான்? தேன் போல் இருக்குது, பால் போல் இருக்குது, அமுது கண்ணல்னாக்க இனிப்பு போல் இருக்குது அப்படின்னார். ராமானுஜர் சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தேனே பாலே கண்ணலே அப்படின்னா இதை மூணையும் கலந்தால் எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்? மதுவர்க்கம்னு பேர் இருக்குது. பெருமாளுக்கு காத்தால் பண்ணுற வழக்கம் உண்டு. தேன் பால் தயிர் இதெல்லாம் கலந்து பெருமாளுக்கு பழங்களோடு நிவேதனம் பண்ணணும்னு ஆகமம் சொல்கிறது. அப்போ அந்த தனித்தனியாக சாப்பிட்டா பால் பாலாக தான் இருக்கும், தேன் தேனாக தான் இருக்கும், கண்ணல் கண்ணலாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மூணு கலந்தால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கிறது இல்லையா? அதே மாதிரி எம்பெருமானுடைய அனுபவம் வித்தியாசமான அனுபவம். அதான் ஆறா அமுது அவன் இல்லையா? அவர் அந்த அமுது வேறு எங்கேயும் கிடையாது. பால் மாதிரி அது இருக்க, பால்னா பாலுன்னு ஆகிடுமோ இல்லையா? பால் மாதிரினா பால் ஒன்று, பால் இங்கே இருக்குது, உப்பமானம் இருக்குது. தேன்னா தேன் உப்பமானம் இருக்குது. ஆனால் இந்த மூணையும் கலந்தால் புதுசாக ஒன்று உண்டாருது இல்லையா? கண்ணல்னா கண்ணல் தனியாக இருக்குது, மூணையும் கலந்தால் மூணு சேர்ந்து ஒரு புது ஒரு டேஸ்ட் உண்டாகிற மாதிரி எம்பெருமான் எதுலேயும் சேராதவன், தனித்து இருப்பவன். அதனால் சொல்கிறார் ராமானுஜர், மூணும் கலந்தார் போலே அப்படின்னார். அது எப்படி அப்படின்னார் அரையர். உடனே இப்படி நடந்துட்டே சில அனுபவங்கள் சொல்லிகிட்டே இருக்கார் ராமானுஜர். நிறுத்திவிட்டார். ஒரு நாள் உமக்கே தான் எல்லாம் தெரிகிறதே அப்படின்னு நிறுத்திவிட்டார். உடனே ராமானுஜருக்கு வருத்தமாக போயிடுத்து. நாம் அனுபவத்தை சொன்னோம், சுவாமிக்கு இப்படி கோபம் வந்துருத்தே அப்படின்னு. அவரை எதிர்த்து பேச மாட்டார், ஆச்சாரியன் இல்லையா? அதனால் அமைதியாக எழுந்தருளி அவள் மடத்துக்கு போயாச்சு. ஒரு வாரம் காலக்ஷேபம் நடக்கலை. திருக்கோஷ்டியூர் பெரிய நம்பிகள் அங்கே எழுந்தருளினார். அவர் இடத்துல ராமானுஜன்கிட்ட கேட்டார், என்ன சுவாமி காலக்ஷேபங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னார். இல்லை ஒரு வாரமாக இல்லை, காலக்ஷேபம் நிறுத்திட்டார் அப்படின்னா. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வைபவம் அப்படின்ன உடனே நேராக போனார். அரையர்கிட்ட போய் பெரிய நம்பிகள் சொன்னார், ஏன் அப்படி நிறுத்தினீர் அப்படின்னு கேட்டார். சொன்னார், ஆளவந்தார் அடியனுக்கு சாதித்தார், ஆளவந்தாரை போல் இன்னொரு ஆச்சாரியன் கிடையாது. அதான் சரம பருவ நிஷ்டைன்னு பேர், பஞ்சமோபாயம்னு சொல்கிறான். ஆச்சாரியனே கதி, ஆச்சாரியனுக்கு மேலே இன்னொரு பெருமாளே அடுத்து இறக்கி விடுறார் கீழே. ஆச்சாரியனுக்கு மேலே தானே தெய்வம், தெய்வத்தை தானே ஆச்சாரியன் காமிக்கிறார். இப்போ ஆச்சாரியனுக்கு மேலே உள்ள தெய்வம் தானே. ஆனால் இது என்னாச்சு, அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுத்து. ஆச்சாரியனே முதல் தெய்வம், அப்புறம் தான் அடைய வேண்டிய பெருமாள் அப்புறம் அப்படிங்கிறார். வழிதான் முதல்ல, அப்புறம் அடைய வேண்டிய இலக்கு ரெண்டாவது தானே. போகிற வழி தானே முதல்ல வரும், நம்ம போய் சேர வேண்டிய இடம் பின்னாடி தானே வரும் இல்லையா? அதுதான் சரமோபாய நிஷ்டைன்னு பேர். அது சரமோபாய நிஷ்டைன்னா ஆச்சாரியனே கதி. மதுர கவிகளை போல வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்தேன்னு மாறனை தவிர நம்மாழ்வாரை தவிர இன்னொரு தெய்வம் தெரியாது. பெருமாளே அடுத்து தான். அது கண்ணினும் சிறுத்தாம்போன்னு சொன்னது கூட ஏன் அப்படின்னா, அப்படி சொல்லலைன்னா ஆழ்வார் வருத்தப்படுவாரான். இவன் என்ன நம்மளையே ஸ்தோத்திரம் பண்ணா, எம்பெருமானை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படாதா அப்படின்னு நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் ஒரு கலக்கம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்க, போனா போகிறதுன்னு ஒரே ஒரு வாக்கியம், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு பெருமாளை சொல்லிட்டு என்ன பணில் அந்த மாயனை சொன்னாச்சுன்னா அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு
அப்படின்னு அங்கே சொன்னார். அந்த சரமோபாயன்னிட்டே அங்கே மதுரகவிகள் காமிச்சார். அதே மாதிரி ஆளவந்தார் இடத்துல அரையர் காமிக்கிறார். அப்போது ஆளவந்தாரை காட்டிலும் ஒரு வித்வான் கிடையவே கிடையாதுன்னு அவருடைய அபிப்பிராயம். ஆளவந்தாரை காட்டிலும் இன்னொரு பிராக்யன் கிடையாது. அவர் சொன்னால் அந்த சா சொல்லியிருந்தா சா சொல்லணும், அந்த இடத்துல தீன்னு சொல்லியிருந்தா தீன்னு சொல்லணும். சா தூ சாதிக்க வேணும் அப்படின்னார் யார்? அரையர். ஆளவந்தார் சொன்னதுக்கு மீறி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், குறைக்கவும் மாட்டார். அரையருடைய அந்த ஆச்சாரிய நிட்டை அப்படி. அதனால் நம்ம ஆச்சாரியன் சொன்னது இவர் மாத்துறாரே, அதனால் நான் நிறுத்திவிட்டேன். ஆச்சாரியனுக்கு மேலே இன்னொருத்தன் கிடையாது, ஆளவந்தாருக்கு மீறி இன்னொரு வித்வான் கிடையாது அப்படின்ட்டார். அப்போ பெரிய நம்பிகள் சொன்னார், இல்லை அப்படி இல்லை, அது நமக்கெல்லாம் ஆளவந்தார் வாயால் சொல்லி கொடுத்தார். ஏன்னா பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பி, அரையர், பெரிய திருமலை நம்பி, இந்த அழகர் கோயில் அவர் திருநாமம் என்ன, திருமாலை ஆண்டான் அழகர் கோயிலில் எழுந்து. இவ 5 பேரும் பிரதான சீடர்கள். அதுக்கப்புறம் நிறைய சீடர்கள் இருந்தா. இவன் 5 பேர் பிரதானம். 5 பேர்கிட்டையும் 5 விதமான கிரந்தங்களை கொடுத்து ராமானுஜனுக்கு சமர்ப்பிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தருளினார். அதான் சொன்னார், இவாள்லாம் ஒரே காலத்தில் தான் காலக்ஷேபம் பண்ணா. சொன்னார் பெரிய நம்பிகள், நமக்கெல்லாம் வாயால் சொல்லி கொடுத்தார், ஆனால் ராமானுஜனுக்கு கண்ணாலேயே சொல்லி கொடுத்துருக்கார். எப்போ ஒரே ஒரு தரம் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி பெரிய நம்பிகளோட போகிறச்சு திருக்கச்சி நம்பிகளோடு பேசின்னு இருக்கார். அப்போது ராமானுஜனை பற்றி கேள்விப்பட்டு அவனது ராமானுஜனை பார்க்கணுங்கிறதுக்காக ஆளவந்தார் எழுந்தருளினார் காஞ்சிபுரத்துக்கு. அப்போது ராமானுஜர் நம்ம இவருடைய பாடசாலையில், யாதவ பிரகாசர் பாடசாலையில் படிச்சுட்டு இருந்தார், வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கார். அப்போ அந்த யாதவ பிரகாசரோட வீதியில் அப்படியே போகிறச்ச திருக்கச்சி நம்பி இங்கேருந்து அவர் தான் ராமானுஜன், அந்த வெள்ளேர்னு உயரமாக ராஜானுபாகுவா ராமன் மாதிரி இருக்காரே அப்படின்னு இங்கே காமிச்சார். அப்போ ஒரே ஒரு தடவை கட்டாட்சம் பண்ணாராம் ஆளவந்தார். அப்புறம் அவர் இவரும் கட்டாட்சம் பண்ணலை, அவரும் சேவிக்கலை. அவர் அப்புறம் ராமானுஜர் வரைச்சி இவர் திருநாட்டுக்கு எழுந்தருளி சரம திருமேனி தான் சேவிச்சார். ஆளவந்தாரோட திருவார்த்தை பேச வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதனால் ஆம் முதல்வன் இவன் தான் நமக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாட்சம் பண்ணார். அதுலேயே ராமானுஜனுக்கு எல்லாம் போதிச்சுட்டாராம். அதனால் சொல்கிறார், நீர் கேட்ட சமயத்தில் ஆளவந்தார் அப்படி சாதித்தார், நம்ம இடத்துல இப்படி சாதிச்சிருக்காருனார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக காலக்ஷேபம் நடக்கும் இல்லையா. ராமானுஜர் சொன்ன கருத்தை பெரிய நம்பிகளுக்கு சொல்லியிருக்கார். அதனால் ராமானுஜன் சாதாரண பிறவி அல்ல, அவதார புருஷன். ஆளவந்தாருடைய அத்தனை ஹிருதயம் அவருக்கு புரியும். ராமானுஜன் திருவாயில் என்ன வருதோ அதுவே ஆளவந்தாருடைய வாக்கு. அதனால் நீர் அதை இதாக எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் புரிஞ்சுட்டு அப்புறம் மேலே திருவாய்மொழி காலக்ஷேபத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற அர்த்தங்களெல்லாம் இவர் உள்வாங்கின்றார்னு சரித்திரம். இதை என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அரையருக்கு இருந்த ஆச்சாரிய நிஷ்டை, ராமானுஜனை கூட எதிர்த்து சொல்லக்கூடிய அந்த பாவம், ஆச்சாரியனை தவிர இன்னொரு தெய்வம் இல்லைங்கிற பாவம், சரமபருவ நிஷ்டை, அந்த ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பெருமாள் இடத்துல போகணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பாசுரம் அமைஞ்ச விதம் ஆச்சாரிய நிஷ்டையை காமிக்கிறது. ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பெருமாள்கிட்ட போகணும், குருவந்தனம் பண்ணி தான் பெருமாளை சேவிக்கணும். அப்போது ஆச்சாரியன் யார் அப்படின்னா, எல்லாரும் ஆச்சாரியன் இல்லை, சொல்லி கொடுத்தவெல்லாம் குரு இல்லை. ஆச்சாரியன் யாருன்னா, நமக்கு யார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி திருமந்திரத்தை யார் உபதேசம் பண்ணாலும் அவர் ஒருவரே ஆச்சாரியன், அந்த ஒருவர் தான் ஆச்சாரியன். இப்போ நம்ம யார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம் அவர் தான் ஆச்சாரியன். அவருக்கு மேலே அப்படியே பிடிச்சின்னு போனால் ராமானுஜன்ட்ட போய் நிற்கும், அதுக்கு மேலே பிடிச்சின்னு போனால் பெருமாள்கிட்ட போய் நிற்கும். இந்த தொடர்பு தான் ஆச்சாரிய பரம்பரையை வழிய எனக்கு அதை சொல்லி கொடுத்தார், இதை சொல்லி கொடுத்தார், கணக்கு சொல்லி கொடுத்தார், அறிவியல் சொல்லி கொடுத்தார், எனக்கு அவர் ஆச்சாரியன்னு சொன்னால் முட்டார் சொல்லப்படாது, கண்டவாளியும் ஆச்சாரியான்னு சொல்லப்படாது. ஆச்சாரியன் யாருன்னா நமக்கு உய்வதற்கு வழி காமிச்சு கொடுத்தாரே அவர் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை ஸ்மரிக்கணும். அதனால் இவள் வைஷ்ணவியாக இருக்கிறதுனால நம்முடைய நாச்சியார் என்ன பண்ணுறா, தோழிகளெல்லாம் எழுப்பிண்டா. அந்த தோழிகள் புடைசூழ திருமாளிகை வாசலில் நின்று முதல்ல நமக்கு பெருமாளை யார் நமக்கு அனுமதிக்கணும் உள்ள துவாரபாலகால். அதனால் அந்த துவாரபாலகாலை பிரார்த்தனை பண்ணுறா. கோயில் காப்பானே, கொடித்தோண்டும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவன் தாழ்த்திரவா அப்படின்னா. இவெல்லாம் விசாரித்து இவா தூயமாய் வந்திருக்கோம்னா, சுத்த கிருதயத்தோடு வந்திருக்கோம்பா, எங்களை மாதிரி பக்தால் கிடையாது அப்படின்னு அவளை இவன் புரிஞ்சின்ற வாயில் காப்பான் கதவை திறந்து விட்டானா. உடனே நாச்சியார் தன் கோட்டியோடு உள்ளே எழுந்தருளினா வரிசையாக அங்கே அழகாக 3 பேர் அங்கே சயனம் பண்ணின்னு இருக்கா. நந்தகோபர், யசோதையம்மா, பலதேவர், கண்ணன், அப்படி 4 பேருமா அங்கே சயனம் பண்ணின்னு இருக்கா. அந்த அழகை சேவிக்கிறா. நாளைக்கு பாசுரத்தில் எழுப்புறா அவளை. நாளை என்ன சிந்திப்போம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய
मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दरी गोदायै नित्यमङ्गलं श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलं सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்.